பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் திமுக மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஏபி நந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், அமுலு விஜயன், நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், மாநகராட்சி மேயர் சுஜாதா, துணை மேயர் சுனில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், வெள்ளம் காரணமாக 760க்கும் மேற்பட்ட இடங்களில் நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவற்றை சரி செய்வதற்கான மதிப்பீடுகள் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். குறிப்பாக சிறப்பா அது முழுக்க என்னுடைய இலாக்கா தான். என்னிடத்தில் வந்த கணக்கு பிரகாரம் சுமார் 760 இடங்களுக்கு உடைப்புகள் சிறிதும் பெரிதும் கரைகள், வாய்க்கால்கள், மதுகள் என்று உடைந்திருக்கிறது. இவைகளை முழுவதும் செப்பனிடப்பட வேண்டுமானால் அதுக்கான மதிப்பீடுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முழு விவரங்கள் இன்னும் 2 நாளில் கிடைச்சிடும். ஆனால் எனக்கு வந்த செய்தி பிரகாரமே சுமார் ஒரு 2000 கோடிக்கு மேல் தேவைப்படும் என்று எங்கள் அதிகாரிகள் என்னிடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் காணும் பொங்கல் அன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் சிராவயல் மஞ்சு விரட்டுக்கு திடலுக்கு அதிகாலை முதல் வருகை தந்து நிகழ்வினை ஒன்றிணைந்து கொண்டாடுவது சிறப்புக்குரியதாகும். மேலும் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று நடைபெறவுள்ள மஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி முப்பெரும் விழாவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். சிறந்த மாணவர்களுக்கு முப்பெரும் விழாவில் கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பாக கல்வி ஒழுக்கம் உள்ளிட்டவைகளில் தேர்வு செய்யப்பட்ட 300 மாணவர்களுக்கு 700 சதுர அடி கொண்ட வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. பள்ளி சார்பில் ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அளிக்கப்பட்ட போது அதனை பள்ளி அறிவியல் ஆய்வகத்திற்கு நவீன உபகரணங்கள் வாங்கிக் கொள்ள பாஜக சார்பில் திருப்பித் தரப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் அருண்குமார், செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட காஞ்சிபுரம் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்பு தனியார் பள்ளி மாணவிகளிடம் மேடையில் உரையாற்றிய அண்ணாமலை, நேர்மையான, நாணயமான கோடிக்கணக்கான அரசு அதிகாரிகள் நமக்கு தேவைப்படுகிறார்கள் என்று உரையாற்றினார். நேர்மையான, நாணயமான அரசு அதிகாரிகள், கோடிக்கணக்கான அதிகாரிகள் தேவைப்படுறாங்க. அந்த ஃபீல்டுக்கு நீங்க போகணும், அங்கேயும் சரி போகணும். அரசியலே நாணயம் குறைந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அரசியல் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்றார். நல்ல அரசியல்வாதிகள் நல்ல கல்வியின் மூலமாக நீங்கள் உருவாக்கி அரசியலுக்கு தரணும். அதுவும் தேவைப்படுகிறது. விஞ்ஞானிகள் தேவைப்படுறாங்க. 5 ரூபா டாக்டர், லட்சக்கணக்கான டாக்டர் தேவைப்படுறாங்க. பொறியாளர்கள் தேவைப்படுறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி சமுதாயத்தில் இன்னைக்கு ஆசிரியர் என்று சொன்னால் முதல்ல இருந்த மரியாதை இல்லைங்க ஐயா. கடந்த மாதம் 30ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் கையால் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து முனையம் கிளாம்பாக்கம் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் பேருந்து நிலையம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகும் தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என தொடர்ந்து பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தனர். அதன் அடிப்படையில் தற்போது பொங்கலுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை பிற பகுதிகளிலிருந்து கிளாம்பாக்கம் பகுதிக்கு வருவதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட செய்து தரவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதன் காரணமாக பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மணிக்கணக்கில் போக்குவரத்து நெரிசலில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி காவல் நிலையத்தில் பணிபுரியும் உதவி காவல் ஆய்வாளர் சாமிக்கண்ணு தலைமையிலான போலீசார் கரம்பக்குடி அருகே அம்புகோவில் முக்கத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக சந்தேகத்திற்குரிய வகையில் வந்த ஒரு இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் கரம்பக்குடி வடக்கு தெருவை சேர்ந்த ரஹமத்துல்லா என்பவர் 2,54,400 ரூபாய் மதிப்புள்ள சுமார் 100 கிலோ போன்ற புகையிலை பொருட்களை விற்பனைக்காக கொண்டு சென்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து புகையிலை பொருட்களையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் ரஹமத்துல்லாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதிக்கு உட்பட்ட
பல்வேறு ஊராட்சிகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் சக்கரபாணி, தமிழகத்தில் கலைஞர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என விண்ணப்பித்துள்ள 11,85,000 பெண்களுக்கு விரைவில் கலைஞர் உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் மாணவர்களுக்கு 10% ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றது என்றார். மேலும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாக கூறப்படுகின்றதே என்ற கேள்விக்கு கைகூப்பி பதிலளிக்காமல் வணக்கம் தெரிவித்தார். ஆமா, அது உடனே நான் ஜிப்மர்ல உள்ள இமெயிலுக்காக உடனே நான் அங்க விசாரணை நடத்தணும்னு சொன்னேன். அதுல என்னன்னா, அதுல ஒரு தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு ஆசிரியர் மீது ஒரு தவறாக எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட இமெயில்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா கூட அது என்ன என்று முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். இப்ப தொழில்நுட்பத்தை பயன்தான் டபுள் எட்ஜ் ஸ்வார்டு நம்ம சொல்லுவோம். தொழில்நுட்பத்தை நேர்மறையாகவும் பயன்படுத்தலாம், எதிர்மறையாகவும் பயன்படுத்தலாம். அவங்க விசாரணை நடத்தி அது அவருக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட இமெயில்னு சொன்னாங்க. பட் ஆனாலும் மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எந்த கல்வி நிறுவனமாக இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் சார்பில் தென்மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான மகளிர் கைப்பந்து போட்டி பல்கலைக்கழகம் எதிரே உள்ள தனியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இவர் அரசு அனுமதியின்றி அரசை ஏமாற்றும் வகையில் கூட்ட நிறுவனம் துவங்கியது தொடர்பாகவும், பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகரை ஜாதிய அடிப்படையில் பேசி மிரட்டியதாகவும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற பிணையில் உள்ளார். மேலும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருதய வலி இருப்பதாக கூறி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மகளிர் கைப்பந்து போட்டிகளை துவக்கி வைத்தது மட்டுமில்லாமல் அவர்களுடன் சேர்ந்து விளையாடி போட்டியை துவக்கி வைத்துள்ளார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வந்தது. அப்போது கிண்டியிலிருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய 5 பர்லாங் சாலையில் கட்டுமான பணி நடந்து வந்த இடத்தில் 40 அடிக்கு மேல் பள்ளம் ஏற்பட்டு 2 உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் அமைச்சர் உத்தரவின் பெயரில் இன்று மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் மாநகராட்சி அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் ஆகியோர் அங்கு ஆய்வுக்கு வந்திருந்தனர். அதிகாரிகள் வந்து 1 மணி நேரத்திற்கு பிறகு அமைச்சர் வந்ததால் அவர்களிடம் வருத்தம் தெரிவித்தார். பிறகு பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், பொதுமக்கள் நலன் கருதி போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட இடத்தில் தகுந்த நடவடிக்கை எடுத்து 10 நாட்களுக்குள் 2 சக்கர வாகனம், ஆட்டோக்கள் சென்று வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். திண்டுக்கல் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி ரூபாய் 20 லட்சம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி தற்போது மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கு திண்டுக்கல் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அங்கித் திவாரி மீது அமலாக்கத்துறை சார்பில் தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக மதுரை மத்திய சிறையில் உள்ள அங்கித் திவாரியிடம் துறை ரீதியாக விசாரணை நடத்த வேண்டும் என திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி 3 முறை ஒத்திவைத்தார். இதனையடுத்து இந்த மனு நீதிபதி மோகனா முன்பு விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.